ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. போன தடவை ரூத்தினுடைய கதையிலிருந்து கிருபையை தேவன் எப்படி அவளுக்கு ரூத்து விசுவாசிக்கிறா, தேவனை விசுவாசிக்கிற அந்த ரூத்துக்கு தேவன் எப்படி கிருபையை வெளிப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். பாருங்க, உதாரணத்துக்கு கிருபை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கிருபையை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். கிருபை தேவன் அளவற்ற விதத்திலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார். அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை செய்யும் பொழுது அதற்கேற்ற சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் ஒருத்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னத்தை காட்டுது? கிருபை. அல்லேலூயா. அதான் கிருபை. அவங்க நமக்கு கிருபையாக தர்றாங்கன்னு அர்த்தம். தேவன் நமக்கு கிருபையாய் அப்படி தான் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ரட்சிப்பையும் கிருபையாகத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த கள்ளன் சிலுவையிலே கிருபையை பெற்றுக்கொண்டான் இல்லையா? அவன் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து ஒரு நன்மையும் அவன் செய்யலை. அவன் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பயங்கரமான குற்றங்கள் செய்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான குற்றங்களை அவன் செய்திருக்கிறான். திருடுறது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை செய்ததுனால தான் அவனை சிலுவையில் போடுறாங்க. அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். இயேசுவை கவனிக்கிறான். சிலுவையில் இயேசு என்னென்ன பேசுகிறார் என்பதை கவனிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். அவன் பரதீசில் இருக்கிறதுக்கு எந்த நன்மையாவது செய்தானா? எந்த நன்மையும் செய்யலை. அங்கே ஏற்றுக்கொள்கிறான். கர்த்தரை ஒரு ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்வதனாலே அவன் என்ன பண்ணுறான்? பரதீசுக்கு போகிறான். அல்லேலூயா. அதுதான் கிருபை. கிருபை வெள்ளம் போல, எப்படி ஒரு வெள்ளம் போல அவனுடைய வாழ்க்கையிலே அவனை சந்தித்து அன்றே அவன் தேவனோடு கூட என்ன பண்ணுறான்? இயேசுவோடு கூட என்ன பண்ணுறான்? பரதீசில் இருக்கிறான். அதான் அந்த கிருபை. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் என்ன பண்ணுவார்? என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே இதில் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அது விசுவாச பாதை. அது என்ன பாதை? அது விசுவாச பாதை. பாத் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லக்கூடியது விசுவாச பாதை இருக்கிறது. அந்த விசுவாச பாதையிலே நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய காலை எடுத்து வச்சு என்ன பண்ணணும்? நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கூட சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் நம்ம கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்வோம் என்று சொன்னாங்க. எங்களுக்கு விடுதலை வேண்டும்னாங்க, சுகம் வேண்டும் என்றாங்க. அப்போ அதிலே நீங்கள் அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? நிலைச்சி நிற்கணும். அல்லேலூயா. நிலைச்சி நிற்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார்,
உன்னை நான் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். நான் அப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேன்? வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் இருப்பேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன சொன்னேன்? விசுவாச பாதை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எதில் போயிட்டு இருக்குது? இப்போ விசுவாச பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். அது யாரு? கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த விசுவாச பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் அருமையான பல அற்புதமான காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாம நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன வாழ்க்கையில் இருக்கிறோம்? பிள்ளைங்க தாய் தகப்பன் நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க, நமக்கு தேவையானதை சந்திப்பாங்க இல்லையா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க, துணி எடுத்து கொடுப்பாங்க, செலவுக்கு பணம் கொடுப்பாங்க, வேலைக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இது போல் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? தாய் தகப்ப என்ன பண்ணுறாங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வாழ்ந்து விடுகிறார்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஒரு இடத்துல குடியிருப்பீங்க. அப்படி நீங்கள் குடியிருக்கும் பொழுது அங்கே நிறைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தியிருப்பீங்க. உங்கள் தொழிலுக்குரிய ஆதாரம் அங்கே இருக்கும், வேலையும் அங்கே செய்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டீங்க? இன்னொரு 20 மைல் தூரம் போகணுன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க ரெட் ஹில்ஸில் போய் இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்க. அப்போ இங்கே இருக்கும்போது எப்படி உணர்றீங்க? அல்லேலூயா. பாதுகாப்பாக உணர்றீங்க. ஆனால் தூரம் போனோன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கிறீங்க. 1008 யோசனை என்ன பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிறது, பயம் வருகிறது. அங்கே போனால் நம்ம எப்படி இருப்போம்? அல்லேலூயா. இப்படியெல்லாம் நமக்கு யோசனை வருது. ஆனால் ரூத்துக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒரு தேசத்தை விட்டு என்ன பண்ணுறா? இன்னொரு தேசத்துக்கு போகிறா. இந்த தேசத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், தாய் தகப்பன், உற்றார் உறவினர், சாப்பாடுகள், வாழ்க்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் என்ன பண்ணுறா? விட்டு தான் அந்த தேசத்துக்கு போகிறா. அல்லேலூயா. இல்லையா? நீங்கள் போய் ஆந்திராவில் இருந்து பாருங்களேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பாடு இருக்குமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று உங்களை ஈர்க்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கேற்றது போல் மாற்றிக்கொள்வீங்க. அதுதான் அந்த இங்கே இருக்கிறத விட்டுட்டு, இங்கே இருக்கிற இந்த பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா? கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வல்லமையை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய தாயினுடைய மேலான அன்பை குறித்து, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதை குறித்து அவள் நகோமியிடம் கேட்டு யோசிக்கிறான். இது போல நம்முடைய தேசத்தில் ஒன்றுமில்லையே, இது போல ஒரு கடவுளை நான் கேள்விப்பட்டது இல்லையே. இந்த கடவுள் ஒரு அற்புதமான கடவுளாக இருக்கிறார், அதிசயமான கடவுளாக இருக்கிறார், விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார், வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார், வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இவர் இருக்கிறாரே என்பதை கேள்விப்பட்டு இந்த பாதுகாப்பான அவருடைய சொந்த தேசத்திலிருந்து அந்த தேவனை விசுவாசித்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவள் வருகிறாள். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் கிறிஸ்தவனாவே பிறந்தேன், ஆனால் கிறிஸ்துவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட மகிமையின் தேவன்? அவர் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றக்கூடியவர், உன்னுடைய வாழ்க்கையை அற்புத விதமாய் வடிவமைக்கக்கூடியவர் அவர். ஹல்லேலூயா. வீடு இப்படி இருக்கணும், சமையல் கட்டு இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும்னு பார்த்து நம்ம வீடை கட்டுறோம். ஆனால் நான் சொல்கிறேன்,
நம்முடைய வாழ்க்கையை அவர் அற்புத விதமாய் கட்டக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதை பிரசங்கத்து மூலமாக தான் கேட்டேன் நான். அல்லேலூயா. இந்த கர்த்தரை குறித்து எப்படி கேட்டேன்? இப்படியெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்னு பிரசங்கத்தை கேட்டேன். இதை வாசிக்க ஆரம்பித்தேன். முழுவதுமாய் அவரை சார்ந்து கொண்டேன். அல்லேலூயா. எப்படி சார்ந்து கொண்டேன்? முழுவதுமாய். 17 வருடங்களாக வீடு, கம்பெனி, சர்ச். அல்லேலூயா. எப்படி இருக்கிறேன்? என்னுடைய நண்பர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த இயேசுவை நான் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா. எப்படி யாரை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன்? ஏன்? என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். அல்லேலூயா. எப்படி மாற்றினார்? அற்புத விதமாய் அவர் மாற்றினார். எத்தனை பேர் அது போல நான் மாற விரும்புகிறேன்னு யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப கஷ்டன்றீங்களா? ஆனால் முடியும். அல்லேலூயா. ஆனால் முடியும். அப்போ அந்த சொகுசான பாதையில், சொகுசான ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து விசுவாச பாதையில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புத விதமாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள் படிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு, நான் அதை சொன்னேன் போதும், ஒரு நிமிஷம் இருங்க. உன் சுய புத்தி மேல் சாயாதபடி, நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன், இங்கே நான் நல்லா இருக்கிறேன், நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன், அப்படி இல்லை. அது நம்முடைய சுய புத்தி. நாம் அந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களாக இருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். முழு இருதயத்தோடும். அல்லேலூயா. நம்ம செய்வாரா, செய்ய மாட்டாரா, நடத்துவாரா, நடத்த மாட்டாரா, அப்படியெல்லாம் நம்ம சந்தேகப்படக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தரில் பேரில் நம்பிக்கையாயிருந்து என் வழிகள் எல்லாம் அவரை நான் நினைத்து கொண்டு, அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார்? அவர் என்ன பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. செவ்வைப்படுத்துவார்னா நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடைகளை அவர் என்ன பண்ணுவார்? அகற்றி போடுவார். அல்லேலூயா. முள் இருந்தால் எடுத்து போடுவார். பாதைகளை கரடு முரடாக இருக்கிற பாதை என்ன பண்ணுவார்? செவ்வைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் கரடு முரடாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வெற்றி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணுவார்? அவர் எடுத்து போடக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச பாதை. அதுதான் விசுவாச பாதை. அது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை பாதையிலே எனக்கு இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மா கூட சாட்சி சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குது, என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறீங்க? திக்கு தெரியாத ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி சந்திச்சிருக்கிறீங்களா? உண்டா இல்லையா? பெரியவங்களுக்கு இருக்கும். அதுபோல ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணும்? உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஒரு தேவனை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. ஏன் அவர் சொல்றாரு? உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் நான். யாரு? அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம சிருஷ்டித்தவர் யாருன்னு தெரியல. அது தெரியாதனால தான் இன்னைக்கு ஜனங்கள் எதையோ நம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க சொந்த வழிகளில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொந்த வழியில் போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு இந்த கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டால்
உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். வழி வாசல்களை அவர் திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா செங்கடல் பிளக்கம்னு? யாருக்காவது தெரியுமா? அல்லேலூயா. அவர் செய்தார். அல்லேலூயா. எந்த மனித அறிவுக்கு எட்டாத அந்த இடத்திலே தேவன் செங்கடலை பிளந்து வழி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் நான் ஜெபிக்கிறது. என்ன ஜெபிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற செங்கடல்கள் எல்லாம் பிளந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. எப்படி வீடு கட்டுறது, எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, எப்படி எனக்கு நோய் சுகமாகிறது, எல்லாம் ஒரு செங்கடல். நீ தாண்ட முடியாத ஒரு செங்கடலா இருக்கிறது. உண்டா இல்லையா? வழி தெரியாம இருக்குதா இல்லையா? இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த செங்கடல் எல்லாம் பிளந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுதான் பாதை. இதுதான் என்ன? இதுதான் விசுவாச பாதை. அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:30 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் எப்பொழுது சொல்லுகிறான்? ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருந்து துன்பப்பட்டு பாடுபட்டு சவுலால விரட்டப்பட்டு ஏராளமான சிக்கல்களை அனுபவிச்சு பாடுகளை அனுபவிச்சு இப்ப ராஜாவா உட்கார்ந்துருக்கிறான். ராஜாவா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்றான், கர்த்தருடைய வழி உத்தமமானது. 18:30 சங்கீதம் 18:30 சொல்றான், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. எப்ப சொல்றான்? பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், பசி, பட்டினி, நாசமோசம், சத்துருவுக்கு பயந்து ஓடி ஒளிந்து அவமானம், நிந்தை, வியாதி, இப்படி பல காரியங்களை அனுபவிச்சவன் இவ்வளவுக்கு மத்தியிலையும் கர்த்தரை மட்டும்தான் விசுவாசித்தான். என் கர்த்தர், அல்லேலூயா, என் தேவன், அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கைகளை செய்த அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் ராஜாவாய் உட்கார்ந்துட்டு சொல்றான், கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வெற்றியா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், ஏன்னா அவர் என் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவங்களுக்கு எல்லாம் தேவை இல்லையா? அல்லேலூயா. 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 அப்போ அது போல ஒரு சூழ்நிலை அவர் நம்மை மாற்றி அவராலே கொடுக்க முடியும். அதனால தான் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் தலைப்பு அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள் தலைப்பு கொடுத்து சொல்றாங்க, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு நான் செய்து முடிப்பேன், என்னால முடியும், எனக்கு நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, உறவினர்களா இருக்கிறாங்க, கம்ஃபர்ட் ஜோன். இதுதான் சொன்ன என்னது? பாதுகாப்பான சொகுசான ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எனக்கு எத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா? எங்க மாமா யாரு தெரியுமா? சொல்றோமா இல்லையா? நான் ஒரு ஃபோன் பண்ணா எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். அல்லேலூயா. நம்ம அநேகருக்கு கர்த்தர் காணம் பார்க்க முடியல, ஆனா கண்ணில் பார்க்குற இந்த சொந்த பந்தங்களை நம்ம கண்ணில் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சொந்த பந்தங்கள் இருக்கிறது, நான் நண்பர்கள் இருக்கிறதுல நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா உங்கள் இருதயம் யாரை சார்ந்து இருக்கணும், யாரை நம்பி இருக்கணும்? விசுவாச பாதையிலே
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனிதன் யாரு? சபிக்கப்பட்டவன். அவனை சபிக்கப்பட்டவன்றார். இது வேதத்துல உண்மை, இது வேதத்தின்படி உண்மை. யோபுவினுடைய புஸ்தகத்துல போய் படிச்சு பாருங்க. யோபு மகா பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான். யாரா இருந்தான்? மகா பெரிய ஐஸ்வர்யவான். அவனை பார்த்தாலே உட்கார்ந்து இருக்கிற வயதானவர்கள் கூட எழுந்து நிற்பாங்க. அவ்வளவு ஒரு கனத்துக்குரியவனா இருந்தான். அவன் சொல்றான் 19-14 சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. இந்த மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்ததுனால, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, கர்த்தரை தான் விசுவாசிக்கிறான். ஆனா அவனிடத்துல இருக்கிற எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் அவனை ஜனங்க எப்படி நடத்துறாங்களா, அந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் எப்படி நடத்துறாங்களா, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க குடும்பம் அனுபவிச்சது. அல்லேலூயா. எங்க குடும்பம் அனுபவிச்சது, நான் அனுபவிச்ச இதெல்லாம் எங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. அதுதான் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறேனா. அல்லேலூயா. இதெல்லாம் என் குடும்பம் அனுபவிச்சது. தனிப்பட்ட வாழ்க்கையில நண்பர்கள் என்று இருந்த நான் நண்பர்களால் கைவிடப்பட்டவனா இருந்தேன். அல்லேலூயா. என்னை பார்த்து தூர போனாங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பமும் அனுபவிச்சது, என் தாய் தகப்பனுடைய குடும்பமும் அனுபவிச்சது, என் குடும்பமும் அனுபவிச்சது. தனிப்பட்ட முறையில் நானும் இதை அனுபவிச்சிருக்கிறேன். அப்போதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் கைவிட்டாங்க, அவர் கைவிடல. ஹல்லேலூயா. அதான் அந்த விசுவாசம், இந்த தேவனை குறித்த ஒரு விசுவாசம், அந்த தேவனை குறித்து கேள்விப்படுகிற உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம், அதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளாதபடி கர்த்தரை தன்னுடைய பலனா எண்ணுகிற உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அல்லேலூயா. உங்கள் இருதயத்தினுடைய ஆழங்களை கர்த்தர் அறிந்திருக்கிற கர்த்தராய் இருக்கிறார் அவர். நீ உண்மையா நேசிக்கிறியா, இல்ல ஊறுகா மாதிரி நீ என்னை தொட்டுக்கிறியா? நமக்கே தெரியுதில்ல, நம்மளை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்றான்னு தெரியுதில்ல, கர்த்தருக்கு தெரியாதா? உனக்கே தெரியுதுன்னா உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. அதனால இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், சங்கீதம் 38:11, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் என்ன பண்றாங்க? தூரத்துல நிக்கிறான். எனக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து இவன் கிட்ட போனாலே காசு கேட்பாயா? அல்லேலூயா. யாராவது கஷ்டப்படுறவங்க வந்துட்டா நமக்கு என்ன ஆகுது? எதுக்கு வந்திருக்கிறான்னு தெரியலையே, நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. ஒரு நேரம் இல்லாமலும் இருக்கலாம், ஒரு நேரம் மனசும் இல்லாம இருக்கலாம். பதறுது இல்லை, விலகுகிறார்கள், தூரத்தில் இருக்கிறார்கள், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவார்கள். ஆனா நான் சொல்றேன், இந்த இயேசு விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இருதயத்திலே முழு இருதயத்தோடு நீங்க அவரை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அது மாறாதது, அது மாறவே மாறாதது. ஏன்னா மனுஷன் முடியும், ஆனா மனசு வராது. ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர், செய்யக்கூடியவர், செய்யக்கூடிய திராணி உள்ளவர், கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லவே முடியாது அவரால். ஏன்னா
உன் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீ முழு இருதயத்தோடு நம்ம தேடுகிறோம். நம்ம தேடினால் அல்லேலூயா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் இல்லை, முழு இருதயத்தோடு, இருமனம் இல்லை, ஒரு மனம். அல்லேலூயா. அதான் முழு இருதயத்தோடு நீ அவரை தேடினால் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நாமளும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை எல்லாம், அதிசயங்களை எல்லாம், ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன பண்ணிடுறோம், நாம மறந்து போகிற ஒரு சந்ததியா நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தோல்வி வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டுட்டாரோ நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி செய்த நம்முடைய வாழ்க்கையில முன்பாக இதற்கு முன்னாக செய்த நன்மைகளை எல்லாம் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய வாழ்க்கையில செய்த நம்மால செய்ய முடியாத எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, இது நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, அது எப்படி நடந்ததுன்னே தெரியலப்பா, கடவுள் ஏதோ எனக்கு உதவி செய்தார் சொல்றோம். ஆனா ஒரு இக்கட்டு நேரத்தில், ஒரு இடுக்க நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில முன்னாடி கர்த்தர் செய்ததெல்லாம் மறந்து போகிறோம். அல்லேலூயா. மறந்து போகிறோம். உண்டா இல்லையா? நான் பல வருடம் ஆரணியில் நான் பிரசங்கராக இருந்தேன். மாசத்துல 2 வாரம் 3 வாரம் நான் கண்டிப்பா நான் போய் பிரசங்கம் பண்ணிடுவேன். இந்த மாடு கழுத்துல கயிறை போட்டாச்சுன்னா இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் திரும்பும். தெரியுமா தெரியாதா? மாடு மேய்ச்சிருந்தார் நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? நான் பார்த்து கத்துக்கிட்டது இது. அது போல என் கழுத்துல போட்ட கயிறு ஆரணிக்கு போவோம், தடாவுக்கு போவோம், பூரிவாக்கம் போவோம், மாகரல் போவோம். அப்படியே தன்னால நான் கரெக்டா போயிட்டு இருப்பேன். இந்த வாரம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி கரெக்டா போவேன். போகும்போது ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. என்னை கேட்க நாதி இல்லாமல் ஆகி போச்சாங்க. என்னை தேடலை, ஜனங்க தேடுறாங்க, ஒரு சிலர் என்னை தேடலை. என் ஆத்துமா துக்கப்பட்டது, வேதனைப்பட்டது. இடுக்கன், ஒரு துன்பம், தூக்கம் இல்லை, ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. ஆனால் அப்போ எனக்கு கர்த்தர் ஒன்று சொன்னார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அல்லேலூயா. முன்னாடி இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை நான் பார்க்கல, கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, மனைவியை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாழ தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீ பழசு நீ மறந்தினா மறக்க கூடாது. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் ஸ்தோத்திரம் பண்ண என்னுடைய இரவுகளில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, தூக்கம் வராது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அது நாள் வரைக்கும் செஞ்ச உபகாரங்களை மறவாத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இடுக்கனை நான் நினைக்கல, அப்படி அது மாறி போனது. அல்லேலூயா. அந்த இடுக்கன் மாறி போனது, அந்த துக்கம் மாறி போனது, அந்த வேதனை மாறி போனது. அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், இது நாள் வரை நடத்தினவர் இனியும் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்பதான் உனக்கு நன்றி செலுத்த முடியும், துதிக்க முடியும். இல்லைன்னா அந்த தேவனை நீ துக்கப்படுத்த உன்னுடைய வார்த்தைகளாலே அவர் செய்த அதிசயமான காரியங்களை எல்லாம் நீ மறந்து போயிடுறன்னு அர்த்தம். நீ அந்த நேரத்தில் துக்கப்பட்டினா. அல்லேலூயா. அதான் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்ன நானே தேர்த்திக்கிட்டேன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நானே தேர்த்தி கொண்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? புரியுதா புரியலையா? அல்லேலூயா. உன்னுடைய இடுக்க நேரத்தில், துன்ப நேரத்தில், உனக்கு இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலனா நீ நன்றி இல்லாதவர்களாய் மாறிப்போ. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாற்ற வல்லவர் அவர். கர்த்தரால் கூடாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இந்த கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். உன் பாதைகளிலே, இடுக்கன் பாதைகளிலே அவருடைய வார்த்தைகள் மூலமாய் உன்னை என்ன பண்றாரு, வழி நடத்துகிறார். அல்லேலூயா.
அப்படிதான் வழி நடத்துவார். அப்படிதான் உன்னை ஆற்றி தேற்றுவார். அப்படிதான் உன்னுடைய காயப்பட்ட மனதை என்ன பண்ணுவாரு? சமாதானத்தாலே அவர் என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் மருந்து, சுகம் கொடுக்கிற மருந்து. இன்னி வரைக்கும் நடத்தினவர் இனியும் என்னை வழி நடத்துவார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க மறக்கிற ஜனங்களா இருந்தாங்க. சங்கீதம் 78:11 எடுத்து படிங்க. சங்கீதம் 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பாத்தீங்களா? நாம மறக்க கூடாது. அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அவருடைய ஜனங்கள் அவர் செய்த செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆனா நாம மறக்கிறவங்க இல்லை. எத்தனை பேர் மறக்க மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் மறக்காம சோதனை நேரத்தில் ஸ்தோத்திரம் செலுத்த போறீங்க? அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கஷ்டம் வந்த உடனே வீட்டில் உட்காந்துக்கிறது, ஓன்னு அழுவுறது. இன்னைக்கு நான் சபைக்கு போக மாட்டேன், ஆண்டவர் ஆராதிக்க போக மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போக மாட்டேன். கஷ்டம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்? இல்லை, நன்றி பலி செலுத்து, துதி பலிகளை செலுத்து, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அதான் சொல்றான் சங்கீதக்காரன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீ என்ன கொடுக்க முடியும்? உன்னால என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும் உன்னால? வானங்களை விரல்களால் விரித்தவர் அவர், நட்சத்திரங்களை ஜொலிக்க வைக்கிறவர் அவர். அவருக்கு என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன கொடுக்க முடியும்? ஆனா ஒண்ணு முடியும், அவரை துதிக்க முடியும். அல்லேலூயா. அதைத்தான் உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதை எதிர்பார்க்கிறாரு? எதை எதிர்பார்க்கிறாரு? உன்னுடைய துதி, உன்னுடைய ஸ்தோத்திர பலி, உன்னுடைய நன்றி பலி, உன்னுடைய ஆராதனை அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அவ்வளவுதான். அல்லேலூயா. அதை செலுத்தினா அவரை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதுதான் அவரை பிரியப்படுத்துகிறது. அதைத்தான் நீ அவரை நம்புறன்னு சொல்ற, அதைத்தான் நீ அவரை விசுவாசிக்கிறன்னு சொல்ற, அவர் தான், அதை தான் நீ அவரை மட்டும்தான் நீ சார்ந்து வாழ்கிற. அது மாத்திரமல்ல, அவர் தான் என்னுடைய கர்த்தர் என்று நீ அறிக்கை இடுகிறாய். அல்லேலூயா. இதுதான் விசுவாச பாதை. மறக்கிறது இல்லை, விசுவாசிக்கிறது, அவரையே நம்பி இருக்கிறது, அவரையே சார்ந்திருப்பது, புலம்புறது இல்லை. அல்லேலூயா. விசுவாச பாதை என்பது அவரை மட்டுமே நம்ம என்ன பண்றது? சார்ந்து இருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாகும் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். எடுங்க, மீகாக்கு அடுத்து வரும். மீகாக்கு அடுத்து வரும் பாருங்க. 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். சொன்ன இல்லையா? என்ன சொன்ன? உங்க இருதயத்தவரால் அறிய முடியும். சமுத்திரத்தின் ஆழங்களிலே உலாவுகிற தேவன் நம்முடைய தேவன். உன்னுடைய இருதயங்களிலே என்ன இருக்கிறதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை ஆராதிக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறார். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. அது சொன்ன என்ன சொன்ன? நாம அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் பொழுது அவர் அதையும்
அவர் அறிந்தவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஐயா, அவருக்கு எப்படி தெரியும்? நான் அவரை நம்புறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் வானத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிறேன். ஏன் இறுதி அவருக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா தெரியும். அல்லேலூயா, கண்டிப்பா தெரியும். அதான் வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ உலகத்தில் இல்ல, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரசங்கம் அதை பற்றி தான் இன்றைக்கு தான் சகையை பற்றி எடுத்தேன். சகையு இயேசுவை சந்திச்சதில்லை, இயேசுவும் சகையை சந்திச்சதில்லை. ஆனால் சகையுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு அவன் எப்படி வர்றான்? அவர் எப்படி பட்டவரோ, அவர் பின்னாடி திரள் கூட்டம் போகுது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. நான் அவரை பார்க்க வேண்டுமே, அவரை தரிசிக்க வேண்டுமே, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரோ என்று பார்ப்பதற்கு அவன் குள்ளனா இருக்கிறதுனால ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று அவரை பார்க்கறான். ஆண்டவர் கரெக்டா அங்க வந்தவன சொல்றாரு, அவனை பெயரிட்டு அழைக்கிறார். அவர் அல்லேலூயா. 2 பேரும் சந்திச்சதில்லை, பெயரிட்டு அழைக்கிற தேவன் அவர். நட்சத்திரங்கள் இலக்க திட்டமாய் புறப்பட செய்கிறவர், பெயரிட்டு அழைக்கிறவர். பேதுருவை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இனிமேல் கேவா என்னப்படுவாயோ. சீமோனுக்கு தெரியாது தன்னுடைய தகப்பன் முற்பிதா யோனான்னு தெரியாது. ஏன்னா இவர் தான் சிருஷ்டி கர்த்தா. அல்லேலூயா. நம்மை அறிந்திருக்கிறார். நீ அன்பு கூர்ந்தா தெரியும். ஒரு இருக்கிறவனும் பிறக்குவதற்கு முன்னாடி பெயரிடப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. யோபுவினுடைய புஸ்தகம் சொல்லுது, இருக்கிறவனும் பிறப்பதற்கு முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். இப்ப இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே, நீ பிறக்கிறதுக்கு முன்னே, உன் தாய் தகப்ப பிறக்கிறதுக்கு முன்னே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உன் பெயர், உன் பெயர் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சாதாரண கர்த்தர் இல்லைங்க நம்முடைய கர்த்தர். சாதாரண கர்த்தர் இல்ல. ஒரு மரத்துக்கு கீழே 3 கல்லை வச்சு குங்க மஞ்சா வைக்கிற கர்த்தர் இல்ல. வானங்களை விரல்களால் விரித்தவர் அவர். அல்லேலூயா. நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர் அவர். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தர் தான் என்னுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். நான் யாரை ஆராதிக்கிறேன், யாரை நேசிக்கிறேன், யாரை விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில விசுவாச பாதை இருக்குதா, நான் யாரிடத்தில் அன்பு கூறுகிறேன், என்னுடைய இருதயங்களையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவன் நம்முடைய மகிமையின் தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 115:12 சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாருங்க, இது அவருடைய மகிமை, அவருடைய மகிமையின் தேவன். 115:12 சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எல்லா மகிமைக்கும், எல்லா மாட்சிமைக்கும், எல்லா மகத்துவத்துக்கும், எல்லா மேன்மைக்கும் சொந்தக்காரராய் இருக்கிற அந்த கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை, அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நாம கூட அதான் சொல்றேன், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களை நாம மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை நம்ம மறக்க கூடாது. துன்ப நேரத்தில் அது அவர் செய்ததெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் அவ்வளவு மகிமைக்கு சொந்தக்காரருங்க, அவ்வளவு மாட்சிமைக்கு சொந்தக்காரர். அவரை மறுரூப மலையில அவரை பார்க்கும்போது அப்படியே கண்கள் கூசுகிற அளவு அப்படி ஒரு மகிமையினுடைய பிரகாசம் நம்முடைய அவருடைய அங்க என்ன பண்றது? அவர் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா.
அதே மாதிரி 116:12-3 பாருங்க. அதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு, 116:12 தான். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன். அவன் சொல்றான், என்னால ஒண்ணுதான் முடியும், அவருக்கு கொடுக்கிறது ஒண்ணுதான் முடியும். ரட்சிப்பின் பாத்திரமாகிய நீங்கள் வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. இதுதான் அவரை மகிமைப்படுத்துறது. அந்த மகிமையின் தேவனை நீங்க என்ன பண்றீங்க? இப்போ மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏன் அவரை நாம தேடணும்? ஏன் இந்த மகிமையின் தேவனை நாம தேடணும்? ஏன் இந்த மகிமையின் தேவன் அந்த விசுவாச பாதையிலையா நடக்கணும்? ஏன் அவர் ஆராதிக்கணும்? நாம ஏன் அவரை துதிக்கணும்? நாம ஏன் அவரை நேசிக்கிறோம்? அவரை பார்க்க முடியலையே, பார்க்க முடியல. ஆனா பார்க்குறீங்க. எப்படி தெரியுமா? காணப்படுகிற இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் காணப்படாத அந்த தேவன். அல்லேலூயா. அத சொல்ற இல்லையா, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் காணப்படுகிற இந்த உலகத்தை பார்த்தா சொல்லிடலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், அவருடைய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் காணப்படாத அந்த தேவனுடைய தேவத்துவம், வல்லமை என்பவைகள் இந்த காணப்படுகிற இந்த உலகத்தை பார்த்தா, உன்னை பார்த்தா, என்ன பார்த்தா, அல்லேலூயா, அது தெரிகிறது. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய மகிமைக்கு சொந்தக்காரர். நாம ஏன் அவரை தேடணும்? நாம ஏன் அவரை ஆராதிக்கணும்? அவர் நம்மை நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததுன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, உயர்வானது கிடைத்தது, சிறந்தது கொடுத்தது. ஏன்னா அவர் சிறந்தவர், சிறந்ததை கொடுக்கிறவர், நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறவர், கல்லுக்கு சமானமாய் என் வாயை திரும்ப வாழ வைத்து போலாக்குகிறவர். அல்லேலூயா. உண்டா இல்லையா? அவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும், அவர் தான் சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையினால் அபிஷேகம் பண்ணுகிற மகிமையின் தேவன் சொல்றாரு. ஆகவே அவருடைய மகிமை நான் ஏன் தேடணும்னா, அவர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமானவை உனக்கு போதித்து. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17-18 படிங்க. 48:17-18 அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமானவைகள் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியவளை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்படி சொன்னா உங்களுக்கு சில பேருக்கு பிரயோஜனம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல? ஆனா நான் இப்படி படிக்கிறேன், லாபமா இருக்கிறதை உனக்கு போதித்து. அல்லேலூயா. லாபம்னா என்ன தெரியுது? டக்குன்னு என்ன செய்யுது? மூளை வேலை செய்யுது. அல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. அவரை தேடினீங்கன்னா, அவருடைய மகிமையை தேடினீங்கன்னா, அவரை அன்பு கூர்ந்தீங்கன்னா, அவரை விசுவாசிச்சீங்கன்னா, அவர்கிட்ட முழங்கால் போட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, உலகத்துல நீ லாபமானதை நான் உனக்கு போதிக்க போறேன். அல்லேலூயா. உனக்கு லாபமானதை போதிக்க போறேன். இந்த உலகத்தார் மாதிரி பூசி மெழுகி ஏமாத்தி வஞ்சித்து அபகரிச்சு புடுங்கி அப்படி வாழ வேண்டிய வழி உனக்கு கிடையாது. அல்லேலூயா. உலகத்தார போல வஞ்சனை பண்ணி அபகரிச்சு புடுங்கி ஏமாத்தி வாழ வேண்டிய வேலை கிடையாது. நேர்த்தியான இடங்களில் பங்கு. உன்னை பார்க்கும்போது சொல்லும், அவன் பொய் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அவன் வாக்கு சுத்தம், நாக்கு சுத்தம், வாக்கு சுத்தம், கரெக்டா இருப்பான். அவன் கிறிஸ்தவன், அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். உன் வாழ்க்கையில
இப்படிப்பட்ட ஒரு இழிவான வாழ்க்கை கிடையாது, ஒரு மேன்மை உள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விசுவாசிக்கிறீங்க? வேணாமா? யார் ஒரு அல்லேலூயா கூட வர மாட்டேங்குதா? இப்படிப்பட்ட வாழ்வு வேண்டாமா? ஒரு நேர்த்தியான வாழ்வு வேண்டாமா உங்களுக்கு? அல்லேலூயா. யாரை ஏமாற்ற வேண்டியதில்லை, வஞ்சனை பண்ண வேண்டியதில்லை. உனக்கு தேவையானதை உனக்கு அவர் நேர்த்தியான முறையில் உன்னை வாழ வைக்கக்கூடியவர் அவர். அதான் சொல்றார், உனக்கு பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வித்தியாசம், உலகத்தினுடைய வழிகள் அல்ல. இது விசுவாச பாதை, கெட்டு போற பாதை கிடையாது. ஆனா இது இடுக்கமா இருக்கும், கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கும். வாழ்க்கையில சோதனைகள் வரும், அந்த சோதனைகள் மத்தியில கூட நீ உன்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாது. அல்லேலூயா. நேத்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, நீ ஒருத்தன் தான் என் கஷ்டத்துல எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி என் இருதயத்தை தேர்ந்து நீ ஒரு மனுஷன் தான் சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்தவன் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, நாம எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். உனக்கு பிரயோஜனமானவளை போதித்து. அல்லேலூயா. உன்னை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற கர்த்தர் நானே. சபை மட்டும்தாங்க இப்படி போதிக்கும், இப்படி வாழு. சபை கிறிஸ்தவ சபைகள் மட்டும்தான் வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் எடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு போதனை தேவைன்னு தேவை. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம நேராக நடக்க முடியாது. உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படியே நம்மளை தடுமாற வைக்கிற உலகமா இருக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அவர் விசுவாசிச்சாதான் உன்னை நேர்த்தியாக அவர் நடத்த முடியும், இல்லைன்னா நீ இந்த உலகத்தின் வழியில போயிடுவேன். அல்லேலூயா. சொல்றான் இல்லையா? பாபா சொல்றான், நீ வாலிபர் பின்னாடி போல, ஐஸ்வர்யவான் பின்னாடி போல, நீ உன் மாமியை காப்பாத்துறதுக்கு கதிர்களை பொறுக்க வந்திருக்கிற உன் வாலிபத்துல நீ ஐஸ்வர்யவான் பின்னாடி போல, உன் வாலிபன் பின்னாடி போல இந்த கர்த்தரை நீ ஆராதிக்க வந்திருக்கிற, இந்த கர்த்தரை நீ தேடி வந்திருக்கிற. அதான் நேர்த்தியான வழி. அல்லேலூயா. விசுவாச பாதை, பரிசுத்தமான பாதை, அது நேர்த்தியான பாதை, அது கர்த்தர் அதுதான் கர்த்தர் நடத்துவது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்தினார். எத்தனை பேருக்கு இந்த கர்த்தரை பிடிக்குது? அதனாலதான் இந்த மகிமையின் தேவனை ஏன் நீங்க தேடணும்? அந்த தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். உலகத்தை பார்க்கும்போது அவன் இப்படி பிழைக்கிறானே, அவன் இப்படி பிழைக்கிறானே, அவனுக்கு எங்க பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது, எங்க கூலி இருக்குன்னு தெரியாது. உன்னை நடத்துகிறவர் ஜீவனுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நிறைய பேர் சொல்ல அவனுக்கு பொழைக்க தெரியல, தேவையில்லை. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்ன பொழைக்க வைக்கிற ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த கர்த்தர் வேணாம்? அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இதாங்க கிறிஸ்தவ நம்பிக்கை. கல்ல கும்பிடுறவனுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. உண்டா? நமக்கு நம்பிக்கை இருக்கு. நாம ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நீதியின் பாதை, இதுதான் ஒரு விசுவாச பாதை, இது ஒரு நம்பிக்கையின் பாதை, இது ஒரு வாழ்வின் பாதை, இது ஒரு சமாதானத்தின் பாதை, இது ஒரு சந்தோஷத்தின் பாதை. நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. அதான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்க்கையில அப்படி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. காக்கை குஞ்சுகளை அவர் போஷிக்கிறாராம். காக்கை குஞ்சுகளை அவர் போஷிக்கிறாரு. ஆனா அதே சமயத்தில் அந்த மகிமையின் தேவன் ஒரு இடத்துல சொல்றாரு, நானே உனக்கு ஜீவ அப்பம், நானே உனக்கு ஆடுகளுக்கு
வாசல். அவர் சொல்ற நானே நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவரா. அல்லேலூயா. கள்ளனும் கொள்ளைக்காரனும் ஏதோ அந்த ஆடுகளை காப்பாற்ற மாட்டான், விட்டுட்டு என்ன பண்ணிடுறானா, ஓடிடுறானா. நம்ம கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை காப்பாற்றுவார். ரெண்டாவது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால நமக்கு என்ன பண்றது இல்ல, பயம் இல்லை. நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. அல்லேலூயா. என்ன சொல்றார் அவரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. அப்படின்னா என்ன, அவரை நம்பிக்கொண்டிரு, அவருடைய வார்த்தையை விசுவாசித்திரு, உனக்கு பிரயோஜனமானவர்களை போதிக்கிற அந்த வார்த்தையின்படி நீ கவனமாயிரு. அல்லேலூயா. அதுதான் விசுவாச பாதை, முழுவதும் அவரை சார்ந்து கொள்கிற பாதை. எனக்கு ஆபத்து வரும் பொழுது அவர் சொல்றாரு, தூதர்களை கொண்டு உன்னை என்ன பண்ணுவேன், கைகளில் ஏந்துவேன். அல்லேலூயா. வழிகள் எல்லாம் காக்கும்படி உனக்கு தூதர்களுக்கு கட்டளை. முன்னும் பின்னும் நெருக்கி என்ன பண்ணுவாரு, வேல் அடிக்கிறவராக இருக்கிறார். மேக ஸ்தம்பத்தினால, அக்னி ஸ்தம்பத்தினால் என்ன பண்ணுவாரு, வழி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த மகிமையின் தேவன், இவர் சாதாரண தேவன் இல்லைங்க, இவர் மகிமையின் தேவன். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து என்கிட்ட பார்த்துட்டு இருந்தார், ஏன் நீ வந்து ரொம்ப ஒரு விகரஸா, அதாவது உன்னை ரொம்ப வேகமாக உன்னுடைய வேலையை நீ வியாபாரத்தை நீ பார்க்கறது இல்லை. அவர் சொன்னார், எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. சொன்னேன் நான், அல்லேலூயா, எனக்கு என்னுடைய ஆரோக்கியம் முக்கியம். ஏன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் பின்னால் என்னால் ஓட முடியாது, அது என்னை தேடி வர வைக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் இருக்கிறார். அப்போ அடுத்த வார்த்தை கேட்டாரு, அப்போ இருக்கிற சொத்தை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உஷாரா இருக்கிறியான்னு கேட்டார். என்னையே காப்பாற்று, இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க இருக்குது இல்லையா? சொத்தை சம்பாதிச்சிடலாம் மனுஷன். பாருங்க எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் பாருங்க. நமக்கு போதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், சொத்தை சம்பாதிச்சிடறான், சொத்தை காப்பாற்றுறதுக்கு வேற பாடுபடுறோம். உண்டா இல்லையா? எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில் கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? அவனே அவன் காப்பாற்றிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், ஒருவனும் உன்னை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்புறம் எங்க நம்மளே வந்து நம்ம கையில் இல்லை, நம்ம எங்க சொத்தை நம்ம காப்பாத்துறது? உலகம் பைத்தியம். நமக்கு ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் கர்த்தர். கொலோசியர் 1:27 மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. கர்த்தர், நமக்கு கர்த்தர் தான் மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நாம எதையும் காப்பாற்ற முடியாதுங்க, நம்மளே அவர் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாருல, யாக்கோபுக்கு சொல்றாருல, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதான் சொன்ன பைத்தியக்காரன், என்னை விட 5 வயசு பெரியவன். சொத்தை காப்பாத்து, நான் ஏன் சொத்தை காப்பாற்றணும்? அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தான் என் சொத்து. எத்தனை பேருக்கு அவர் உங்களை சொத்தா நினைத்திருக்கிறார்? உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இது என்ன, இது சொத்தை காப்பாத்துறதுக்கு என்ன காப்பாற்றணுமா, சொத்தை காப்பாற்றணுமா? என்னையே என்னால் காப்பாற்ற முடியாது, கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. விசுவாச பாதை, விசுவாச பாதை. இதுதான் வந்து என்ன பண்ணுது, அந்த ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து இந்த தேவனை குறித்து கேள்விப்பட்டு அந்த பாதை 10 நாள் நடக்கணுமா. ஒரு விதவை, 2 பெண்கள் மோவாப் தேசத்துல இருந்து பெத்லகேமுக்கு 10 நாள் நடக்கணும். 2 பெண்கள் ராத்திரி எங்க தங்குவாங்க? யார் உதவி? யார் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது? எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறார். அவர் மகிமையின் தேவன் அவர். அல்லேலூயா.
எல்லா மகிமைக்கு, மாட்சிமைக்கு, மகத்துவத்துக்கு, மேன்மைக்கு, உண்மைக்கு வாக்கு மாறாத ஒரு தேவன் அவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசம், விசுவாசம் தான் அந்த விசுவாச பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. அப்போ நாம தேடுகிற வாழ்வு, நாம ஒரு தேடுகிற வாழ்வு இருக்குது. ஆனா அந்த நாம தேடுகிற வாழ்வு மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நாம தேடுகிற வாழ்வு, கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாழ்வு இருக்குது, நாம தேடுகிற ஒரு வாழ்வு இருக்குது. ரூத்து கர்த்தர் வாழ்வு கொடுப்பார் என்றுதான் அவ அந்த தேசத்துக்கு போனாலே ஒழிய ஒரு திருமணத்துக்காக அவ அங்க போகல. அல்லேலூயா. கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு தான் போனா. தனக்கு புருஷனை தேடி போல, தனக்கு வாழ்வை தேடி போல, வாழ்வை தருகிற ஒரு தேவனை தேடி போனாள் அவள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் கிறிஸ்துவ தான் நம்பிப்பாங்க, கிறிஸ்துவ மேலதான் நம்பிக்கை வைப்பாங்க, கிறிஸ்துவ தான் தன்னுடைய வாழ்க்கையிலே இது பண்ணுவாங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில வாழ்றதுக்கு எத்தனை பேருக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? வண்டியில எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? இன்சூரன்ஸ் எடுக்கணும். எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்? வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். கம்பெனி இருந்தால் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். கார் இருந்தால் காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். நான் எத்தனையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கம்பெனிக்கு மட்டும் இன்சூரன்ஸ் எடுக்கலை, காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, என் பைக்குக்கு இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா டக்குன்னு நம்மக்கிட்ட பணம் இருக்கும், இருக்காது, எதனா தேவைன்னா அந்த இன்சூரன்ஸ் கார்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் இது உலகத்துக்கான காரியங்களே ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு வாழக்கூடிய, அதை ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். இதெல்லாம் நாமளா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விதத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு. வேதம் சொல்லுகிறது, கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையினுடைய அகலமும் போதாது. உன்னுடைய வாழ்விற்கு என்ன சொல்ல வராரு? நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பாதுகாப்பு, நீ உன்னாலே உண்டான ஒரு சமாதானம், நீ உனக்காகவே உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சந்தோஷங்கள், நீ உனக்காக ஏற்படுத்தி கொண்டு வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்திலே மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட அநேகமான மாயையான விசேஷங்கள் உண்டாயிருக்கிறது. அவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்வைக்கு போதாது. இந்த பூமிக்குரியவளா இருக்கலாம், நித்தியத்துக்கு நான் தான் உனக்கு. அல்லேலூயா. நித்தியத்துக்கு போகணும்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு நித்தியத்துக்கு போகணும்னா இயேசு வேண்டும், இந்த தேவன் வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையினுடைய அகலமும் பத்தாது, ரெண்டுமே குறைவு. இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாதை, உன்னுடைய பாதை, உன்னுடைய சுய புத்தியினுடைய பாதை, அது பத்தாது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:20 இந்த வசனங்கள் இருக்குது. நான் இந்த பூமியில வாழ்வதற்கு என் பலன் பத்தாது. அதனால தான் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உனக்கு பலவீனத்திலே தேவ பலன் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் விசுவாச பாதை. இதைத்தான் நம்பி போனாவா. அங்கே போனால போயிட்டு என்ன பண்ணுறா, அந்த போர்வையில், காலுக்கீழே இருக்கிற போர்வையில் என்ன பண்ணுறா, போய் படுத்துக்கிறா. அல்லேலூயா. என்ன, இவன் எனக்கு கிட்டின சுதந்திரவாளி, என் உறவின் முறை மீட்பர், என்னை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவருக்கு இருக்கிறது, போவாசுக்கு இருக்கிறது என்பதை அவ என்ன பண்றா, அந்த படுக்கையில் என்ன பண்றா, காலுக்கீழே போய் என்ன பண்றா, படுத்துட்டு சொல்றா, நீர் என்னுடைய சுதந்திரவாளி, என் மீது போர்வை விரியும், என்னுடைய வாழ்வு உம்மால தான். நம்முடைய வாழ்க்கை யாரால? இயேசு கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம சம்பரமா வாழலாங்க.
சம்பரமா நினைச்ச மாதிரி நினைச்ச வாழ்க்கையை வந்து கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு சம்பரமமா வாழலாம். அழிவு. அந்த ஐஸ்வர்யன் போனா எங்க போனா? நரகத்துக்கு போனா. 7 லாசர் எங்க போனா? ஆபிரகாம் மடிக்கு போனா. அதுதான் இந்த பூமியில நான் மூடிக்கொள்ளலாம், கால் நீட்டி படுக்கலாம். ஆனால் சொல்றாரு அது பத்தாதுப்பா, என்ன நம்பு, என்ன விசுவாசி, அந்த ஜீவ பாதையில வா, அந்த விசுவாச பாதையில வா, என்னை முழுவதுமா ஏற்றுக்கொள், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், என்னை நேசிக்கிற உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை பகலில் வெயிலாகலும் இரவில் நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவங்களை கொடுத்து ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. இந்த விசுவாச பாத்திரம் எத்தனை பேர் போக போறீங்க இந்த ரூத்தை போல? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் path of faith, விசுவாச பாதை. இந்த விசுவாச பாதையில நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவது, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவது? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன? தப்பான இடத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு பாவத்தை செய்ய முடியாது, தப்பான இடத்துக்கு போக முடியாது. அப்ப என்ன இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஒரு இருதயத்திலே ஒரு எண்ணம் இருக்கணும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறார், எனக்குடைய கர்த்தர் எனக்குள்ள. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டேன். கர்த்தர் எனக்குள்ள, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னால் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியம் இல்லாதத செய்ய முடியாது, பேச முடியாது, பல காரியங்களுக்கு முடியாது என்று சொல்ல வேண்டியது ஒரு பரவாயில்லையா? அவன் தான் சொல்ல முடியும். யார் சொல்ல முடியும்? அவன் தான் சொல்ல முடியும். அவன் தான் சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மாதிரியை தாண்ட. அவன் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த விசுவாச பாதையில் இதெல்லாம் இருக்குது. இது கடினம். இந்த பூமியில இருக்கிறது இது என்னது? கஷ்டம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது கஷ்டம். அதுக்கு தான் தேவ பலன் வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் என்ன பண்ணேன், பழைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணேன், தூக்கி என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன் இந்த பக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் போது எனக்கு. மாம்சமான நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? நீ நல்லா இருக்கும்போது வருவான், நீ கஷ்டப்பட்டு நான் ஒருத்தன் கிட்ட வர மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ வர்றது யார் தெரியுமா? அப்பவும் கர்த்தர் வர்றார், உன்னை கைவிடாதபடி வருவார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிற கர்த்தர், நம்மை தேடி வருகிற கர்த்தர், நம்ம இடத்துல முந்தி அன்பு கூறுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை முன்னால வைக்க போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் இப்படிதான் வாழ போறேன்னு சொல்ல போறீங்க? பரிசுத்தமா வாழ போறேன்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபா இருந்தவனை இஸ்ரவேலை மாத்திட்டார், நல்லவனா மாத்திட்டார் அவனை. அதனால தான் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படிதான் விசுவாசத்துல வந்தா ரூத் வந்தா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தேவன் மகா தேவன், ஒரு பரிசுத்த வாழ்வு அவர் பரிசுத்த வாழ்க்கை அவர் தராரு, ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர் தராரு. நான் இந்த ஜீவ பாதை, இந்த விசுவாச பாதையில தான் நான் வாழ போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஏன் அவர் மகிமையின் தேவன். அவருடைய மகிமை என்னங்க? கர்த்தருக்கு மகிமை என்னங்க சொல்லுங்க?
மகிமை என்ன சொல்லுங்க? ஒரு பழமொழி இருக்குல்ல, சொல்லுவாங்களே, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆனா அவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், அதான் எனக்கு மகிமை. அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி வைக்கிறேன், அதான் அவருக்கு மகிமைங்க. கர்த்தருக்கு மகிமை என்ன? உன்னை உயர்த்துவது தான் கர்த்தருக்கு மகிமை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உயர்த்துகிற தேவனுக்கிட்ட வாங்க, அவரை விசுவாசிங்க, ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையிலே அவர் சொல்றாரு, எவரையும் என்னால் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. பூமியில எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாச பாதையில் நிறைய சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகள் மத்தியில் கூட நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நிலைச்சு நிற்க போறீங்க? டயர்டாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் டயர்ட் ஆகணும் பிரசங்கம் பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் டயர்டாகி வாயே வரமாட்டேங்குது. பரவாயில்ல. அல்லேலூயா. இது நம்முடைய பாதை விசுவாச பாதையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.